வணக்கம் ஜோதிட நண்பர்களே. வரும் பிப்ரவரி மாதம் முதல் மே மாதம் வரைக்கும் கிரகங்களுடைய கூட்டணிகள் ஏற்படும். நவ கிரகங்களில் கேதுவை தவிர்த்து மற்ற 8 கிரகங்களும் ஒன்றோடு ஒன்று கலந்து கொண்டு இருக்கும். அதாவது மாத கிரகங்களும் வருட கிரகங்களும் ஒன்றாக இணையக்கூடிய காலகட்டம். பிப்ரவரி 14க்கு மேலே கிரகங்கள் ஒரு வரிசையாக இருந்து பிறகு மார்ச் 15லேருந்து ஏப்ரல் 15 வரைக்கும் கிரகங்கள் ஒன்றோடு ஒன்று கலந்து கூட்டு கிரகங்களாக மாறி அதன் பிறகு மே மாதத்தில் திரும்பவும் ஒரு வரிசையாக அமையும். கிட்டத்தட்ட இந்த அமைப்பு பார்த்திங்கன்னா பிப்ரவரி 14 ஆரம்பித்து மார்ச், ஏப்ரல், மே, கிட்டத்தட்ட ஜூன் முதல் வாரம் வரைக்கும் கூட தாக்குப்பிடிக்கும். கிரகங்கள் ஒன்றாக சேர்ந்து இருக்கும்பொழுது கூட்டு கிரக அமைப்புகள் ஏற்பட்டு கூட்டு கிரக யோகா அமைப்புகள் அப்படிங்கிறது செயல்படும். கிரகங்கள் வரிசையாக இருக்கும்போது கிரகமாளிகா யோகம் அப்படிங்கிறது செயல்படும். மாத கிரகங்களானது முதல்ல சனியோடு இணையுது, ரெண்டாவது ராகுவோடு இணையுது, மூன்றாவது குருவோடு இணையுது. பொதுவாகவே இந்த கூட்டு கிரக அமைப்புகளும் சரி இல்லை கிரகமாளிகா யோகா அமைப்புகளும் சரி செய்யக்கூடியது ஒரே விஷயம்தான். பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரெண்டையுமே சேர்த்து தான் கொடுக்கும். பட் எந்தெந்த விஷயங்கள் அப்படிங்கிறது ஒவ்வொரு ராசி லக்னங்களுக்கு தகுந்த மாதிரி மாற்றங்கள் ஏற்படும். பட் ஒவ்வொரு ராசி லக்னங்களுக்குமே ஸ்பெசிஃபிக்காக சில விஷயங்களில் மட்டும் ஏற்ற இறக்கங்கள், லாப நஷ்டங்கள், நல்லது கெட்டது அப்படின்னு இந்த இரட்டைத்தன்மை கொண்ட அனைத்து விஷயங்களும் கலவையாக அது காட்டிக்கொண்டே இருக்கும். அதுவும் இந்த முறை அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த கிரக அமைப்புகளானது ஆரம்பத்தில் கொஞ்சம் சுணக்க நிலையை ஏற்படுத்தும். கொஞ்சம் ஒரு கன்ஃபியூஷனான ஸ்டேட்டஸ் இருக்கும். செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிற யோசனைகளையே பல காரியங்கள் கழிஞ்சு போகும். பெரும்பாலும் எல்லா விஷயங்களுமே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்லோ பிக்கப்பாகத்தான் இருக்கும். பட் அதுவே மத்திய பகுதியில் பார்த்திங்கன்னா அதற்கு அப்படியே ஆப்போசிட்டாக எல்லா விஷயங்களும் நடக்கும். எல்லாமே பார்த்திங்கன்னா ஹரிபரியாக நடக்கும். முன்ன பின்ன யோசிக்கிற கூட டைம் இருக்காது. டக்கு டக்குன்னு காரியங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும். ஈவன் அது பாசிட்டிவாக இருந்தாலும் சரி, நெகட்டிவாக இருந்தாலும் சரி, நின்று நிதானித்து யோசிக்கிறதுக்கெல்லாம் நமக்கு டைமே கிடைக்காது. டக்கு டக்குன்னு விஷயங்கள் காரியங்கள் நகர்ந்து போய்கிட்டே இருக்கும். நிறைய சேஞ்சஸை எதிர்பார்க்கலாம் இந்த டைமில். கண்ணு மூடி கண்ணு திறக்கிறதுக்குள்ள என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரியாத மாதிரி சில காரியங்கள்லாம் டக்கு டக்குன்னு மூவ் ஆகிட்டு போய்கிட்டே இருக்கும். இந்த கூட்டமைப்பில் கடைசி காலகட்டம் அப்படின்னு வரும்பொழுது ஒரு ரிலாக்ஸ்டான பொசிஷன் நமக்கு கிடைக்கும். அதாவது எப்படி இருக்கும் பார்த்திங்கன்னா, ஆரம்பத்தில் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் முழிச்சிட்டு இருந்தோம். திடீர்னு இடையில என்ன நடந்ததுன்னு தெரியல, அறக்கப்பறக்க எல்லா விஷயங்களையும் செஞ்சு முடிச்சிட்டோம். இப்போ கொஞ்சம் நிம்மதியாக இருந்தால் போதும், அமைதியாக ரெஸ்ட் எடுத்தால் போதும் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு கொண்டுட்டு போகும். நல்லதோ கெட்டதோ சந்தோஷமோ துக்கமோ எப்படியோ அலைஞ்சு தெரிஞ்சு கஷ்டப்பட்டு நினச்சதை செஞ்சு முடிச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் நம்ம கொண்டு போய் உட்கார வைக்கும். பொதுவாக கூட்டு கிரக அமைப்புகள் ஏற்படும் பொழுது அங்கே பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டும் கலந்த விளைவுகள் தான் இருக்கும். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரக கூட்டணிகள் அப்படிங்கிறது பாசிட்டிவ் கிரகங்களும் நெகட்டிவ் கிரகங்களும் இணையக்கூடிய அமைப்புகள் தான். தவிர ஸ்தான பலத்தின் அடிப்படையிலையும் பார்த்தீங்கன்னா சில கிரகங்கள் பாசிட்டிவாகவும் இருக்கும், சில கிரகங்கள் நெகட்டிவாகவும் இருக்கும். பட் இங்கே எல்லா கிரகங்களுமே ஒன்று சேரும் பொழுது அப்போ அங்கே ஸ்தான பலமும் அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் கலந்த நிலைகளை தான் அது செயல்படவும் செய்யும். ஸோ இயற்கையாகவே இந்த கூட்டு கிரக அமைப்புகள்லாம் ஏற்பட்டுடுச்சு அப்படின்னா முழுசாக நம்ம நல்ல விஷயங்களும் எதிர்பார்க்க முடியாது. அதுக்காக முழுசாக எல்லாமே கெட்ட விஷயங்கள் தான் அப்படின்னு சொல்லிட முடியாது. இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் ஏற்படும் பொழுது தான் அங்கே அதிர்ஷ்டமும் வேலை செய்யும், துரதிர்ஷ்டமும் வேலை செய்யும். அது அதிர்ஷ்டமா இல்லை துரதிர்ஷ்டமா அப்படிங்கிறதான் அவங்களுடைய பிறப்பு ஜாதகம் முடிவு செய்யும். பிறப்பு ஜாதகத்தில் அவங்களுடைய கிரக அமைப்புகள் இப்போது எந்த நிலைமையில் இருக்குது அப்படிங்கிறத வச்சு அதை டிசைட் பண்ணலாம். பட் இங்கே நம்ம பொது பலன்கள் பார்க்குறதுனால ஜென்ரலாக இது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதை கொஞ்சம் ஈஸியாக எடுத்துகிட்டு போகலாம். ஒருவேளை இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா நீங்கள் சந்தோஷமாக அதை மேற்கொண்டு எடுத்துகிட்டு போகலாம். ஒருவேளை உங்களுக்கு மோசமான விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு அப்படின்னா நீங்கள் அதை நினச்சி பெருசாக பயப்பட வேண்டியதில் கவலைப்பட வேண்டியது, பெருசாக அதை நினச்சி ரிஸ்க் எடுக்காதீங்க, ஃப்ரீயாக விடுங்க. கொஞ்ச நாள் அது தானாகவே சரியாயிடும். திரும்ப திரும்ப அதே விஷயங்களுக்குள்ளே போய் மாட்டிக்காதீங்க. ஒரு 3 மாதம் பொறுமையாக இருந்துட்டு அதன் பிறகு உங்களோட ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ அதற்கு தகுந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருந்துட்டீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு கொஞ்சம் சமாளிக்கக்கூடிய வகையிலும் சிறப்பான வகையிலும் அமையும். தவிர பொதுவான வகையில் ஒவ்வொரு ராசி லக்னங்களின் வகையில் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விதமான வகையில் இது ஸ்பெசிஃபிக்காக வேலை செய்யும். அது உங்களுடைய ராசிக்கு என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறத மேற்கொண்டு பார்க்கலாம். தவிர இது ராசிக்கு பொருந்துமா இல்லை லக்னத்துக்கு பொருந்துமா அப்படிங்கிற டவுட்டு வேண்டாம். ஏன்னா இது ராசிக்கும் பொருந்தும், லக்னத்துக்கும் பொருந்தும். விருச்சிகம் ராசி விருச்சிக லக்னக்காரங்களுக்கு
இந்த 4 மாத கிரக கூட்டணிகள் என்பது பல விதமான மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த பிப்ரவரி முதல் ஜூன் மாதம் வரையில் உள்ள காலகட்டம் அப்படிங்கிறது விருச்சிக ராசி விருச்சிக லக்னக்காரங்களை ரொம்பவுமே பிஸியாக இருப்பாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில் நிறைய மாறுபாடுகளை பார்க்க முடியும். புதிய புதிய விஷயங்களை பார்க்கக்கூடிய செயல்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும். பட் என்ன விஷயம்னா, இது எல்லாமே கொஞ்சம் அலைச்சல்களும் சிரமங்களும் டென்ஷனும் உடைய நிலைகளில் தான் இது வேலை செய்யும். காரணம், ஜோதிடத்தில் இந்த சரராசி ஸ்திர ராசிகளுக்கு எப்போவுமே ஒரு இயல்பு என்னென்னா, எந்த ஒரு கிரகம் அவங்களுக்கு சாதகமாக வேலை செய்தோ அதே கிரகம் அவங்களுக்கு பாதகமாகவும் வேலை செய்யும். அதாவது ஜோதிடத்தில் மொத்தம் 9 கிரகங்கள், அதில் 7 கிரகங்களுக்கு தான் சொந்த வீடு அப்படிங்கிறது இருக்கும். அதுலேயும் பார்த்திங்கன்னா சூரிய சந்திரர்களுக்கு ஒரு வீடு தான், மற்ற எல்லா கிரகங்களுக்கும் 2 வீடுகள் இருக்கும். அதில் ஒரு கிரகத்துக்கு ஒரு ஸ்தானம் சாதகமாக வேலை செய்யும், இன்னொரு ஸ்தானம் நெகட்டிவாக வேலை செய்யும். இந்த சரம் மற்றும் ஸ்திர ராசிகளுக்கு இப்படி தான் வேலை செய்யும். அதில் விருச்சிகம் அப்படிங்கிற ஸ்திர ராசி. அதனால அந்த விருச்சிக ராசி விருச்சிக லக்னக்காரங்க அவங்களுடைய லைஃப்லலாம் பார்த்திங்கன்னா எப்போவுமே ஒரு போராட்ட நிலை, அலைச்சல் நிலை, டென்ஷன் நிலை அப்படிங்கிறது தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு பிரச்சனை முடிஞ்சது அப்படின்னா இன்னொரு பிரச்சனை தயாராக இருக்கும். பட் அதை சால்வ் பண்ணிடுவாங்க. ஏன்னா எது பிரச்சனையை கொடுக்குதோ அதுவே அவங்களுக்கு சொல்யூஷனாகவும் மாறும். அதனால தான் இந்த விருச்சிக ராசி விருச்சிக லக்னக்காரங்கள்லாம் பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் அனுபவசாலிகளாக மாறுவாங்க. அவங்க அனுபவங்களுக்கு உள்ளுணர்வுகளுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஏன்னா ஒரே மாதிரியான கிரகங்கள் உங்களுக்கு 2 நிலைகளையுமே காட்டிடும். அதனுடைய முழுமையான விஷயங்களை உங்களுக்கு உணர்த்த ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த உணர்வுகள், அந்த அனுபவங்கள் அவங்களுக்கு முழுமையாக தெரியறதுனால எல்லா விஷயங்களையும் புரிந்து வைத்திருக்கக்கூடிய நபர்களாக அவங்க மாறுவாங்க. பட் என்னதான் புரிஞ்சு வச்சுருந்தாலும் கிரகங்கள் 2 நிலைகளில் செயல்படுறதுனால அவங்களுடைய லைஃப் அப்படிங்கிறது அப்ஸ் அண்ட் டவுன்ஸோடையே போய்கிட்டு இருக்கும். ஸோ நார்மலாகவே விருச்சிக ராசி விருச்சிக லக்னத்தினுடைய இயல்பே அப்படி தான். தவிர இந்த முறை கிரகங்களும் இந்த கூட்டணிகளோடு செயல்படும் பொழுது, சுப கிரகம் அசுப கிரகம் சேர்ந்தே செயல்படும் பொழுது அதற்குண்டான நற்பலன்களும் தீய பலன்களும் சேர்ந்தே தான் நடக்கும். பட் இங்கே விருச்சிக ராசி விருச்சிக லக்னத்துக்கு இன்னும் கூடுதல் ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டங்களில் உங்களுடைய கேந்திராதிபதிகள் வழிபெருமை பெறாங்க. அதாவது இந்த காலகட்டங்களில் உங்களுடைய ராசிநாதனான செவ்வாயும் உச்சமடைகிறாங்க, சப்தம ஸ்தானாதிபதியும் உச்சமடைகிறாங்க, அதுவும் சாதகமான நிலைகள். அதனால் கண்டிப்பாக இந்த 4 மாத காலகட்டம் அப்படிங்கிறது விருச்சிக ராசி விருச்சிக லக்னக்காரங்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு டேர்னிங் பாயிண்டாக அமையும். நிறைய மாற்றங்களையும் ஏற்றங்களையும் பெற்று வருவாங்க. ஒரு முன்னாடி சொன்ன மாதிரி அந்த அலைச்சல்கள் சிரமங்கள் உடன் இருக்கத்தான் செய்யும். அதுக்கான விளக்கம் முன்னாடி கொடுத்துட்டேன். அதனால் விருச்சிக ராசி விருச்சிக லக்னக்காரங்களாம் கொஞ்சம் பொறுமையோடும் நிதானத்தோடும் செயல்பட்டு வந்தீங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு பலவிதமான நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக அமையும். குறிப்பாக உங்களுடைய மன எண்ணங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து வருவீங்க. உங்களுடைய உள்ளுணர்வுகளை மதித்து செயல்பட்டு வருவீங்க. ஆசைகள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான உணர்வுகள், இல்லைனா கொஞ்சம் ஜாலியாக என்டர்டைன்மெண்ட்டோடு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான உணர்வுகள்லாம் உங்களுக்கு அதிகரிக்கும். வாலிப வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா காதல் உணர்வுகள் அதிகரிக்கும். அவங்கவுங்களுடைய வயதிற்கேற்ப அவங்கவுங்களுடைய தேவைக்கேற்ப அந்த விஷயங்கள்லாம் ஆசைகள் ஆர்வம் அப்படிங்கிறது அதிகரிக்க செய்யும். ஸோ அது சார்ந்த விஷயங்களில் விடாமுயற்சியோடு செயல்பட்டு வருவீங்க. அதற்குண்டான தீவிரத்தன்மையும் உங்கள்கிட்ட காணப்படும். பட் விருச்சிகத்துக்கு நான் எப்போவுமே சொல்கிறது ஒன்று தான், கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்குன்னு சொல்லுவாங்க. பட் விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் யாரும் அவங்களுடைய குணத்தை பார்க்க மாட்டாங்க, கோபத்தை மட்டும்தான் பார்ப்பாங்க. ஸோ இது மற்றவங்களை குறை சொல்ல எந்த பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா அந்த ராசி லக்னத்துடைய இயல்பே அப்படி தான். ஏன்னா தேலை யாரும் எடுத்து வச்சு கொஞ்சிட்டு இருக்க மாட்டாங்க. வெகு சிலர் மட்டும்தான் அதை புரிஞ்சுக்க முடியும். அதனால் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு தேவையான விஷயங்களில் மற்றவர்களுக்கு தொந்தரவுகள் இல்லாமல் நீங்கள் செயல்படக்கூடிய எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும். ஸோ உங்களுடைய வாழ்க்கை முன்னேற்றத்திற்கு தேவையான விஷயங்களை இந்த காலகட்டங்களில் நீங்கள் செய்து கொள்ளலாம். அதே போல் சுப விசேஷங்கள் சுப காரியங்கள் போன்ற விஷயங்கள்லாம் இந்த காலகட்டங்கள் நிறைவேறும். திருமண விஷயங்கள் புத்திரபாக்கிய அமைப்புகள் இதெல்லாமே உங்களுக்கு ரொம்பவுமே சாதகமாக இருக்குது. சொத்து சுகங்கள் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். ஆடை ஆபரண சேர்க்கைகள் பொருட்சேர்க்கைகள் போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக அமையும். தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா இது சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் தேவையில்லாத அலைச்சல்கள் டென்ஷன்கள் போன்ற விஷயங்கள் உடன் வந்துக்கிட்டு தான் இருக்கும். அதனால் உங்களுடைய காரியங்களில் சின்ன சின்ன தடுமாற்றங்கள் குழப்பங்கள் போன்ற விஷயங்கள் இருக்கத்தான் செய்யும். அதனால் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அகலக்கால் வைக்காதீங்க. வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக இருக்கும். பட் அலைச்சலும் உடன் இருக்கவே செய்யும். உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் ஒரு கலவையான மாற்றங்களை பார்த்து வருவீங்க. பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் சமாளிக்கக்கூடிய வகையில் இருக்கும். ஸோ ஓவரால் இந்த 4 மாத கிரக கூட்டணிகள்ங்கிறது விருச்சிக ராசி விருச்சிக லக்னத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்கள் காரியங்களுக்கு ரொம்பவுமே சாதகமான ஒரு காலகட்டமாக இருக்குது. நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் உண்டாகும். அனாவசியமான சங்கடங்கள் பேச்சுவார்த்தைகள் போன்ற விஷயங்கள்லாம் கொஞ்சம் தவிர்க்க பாருங்கள். அதை வளர்க்க பார்க்காதீங்க.
ஏன்னா அது உங்களுக்கு தேவையில்லாத நேர விரயத்தை தான் ஏற்படுத்திகிட்டு இருக்கும். அதனால் உங்களுக்கு தேவையான விஷயங்களை மட்டும் இந்த காலகட்டங்களில் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஒரு சாதகமான காலகட்டமாகவே இது உங்களுக்கு அமையும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.